ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அவ்வாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லோரும் கிரில் சிக்கன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நான் உங்களுக்கு மட்டனில் செஞ்சு காட்டுறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்கள் செய்முறையிலே காட்டுறோம். இப்போது 200 கிராம் வேக வச்ச மட்டனை நான் கட் பண்ணுற மாதிரியே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. மட்டன் ரொம்ப வேக வேண்டாம், ஒரு ஸ்டீம் வைங்க போகிறோம். வெறும் வேக வச்ச மட்டனை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க, சூப்பு தனியாக இருக்கட்டும். இப்போது எல்லா மட்டனையும் இந்த பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுங்க. மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. உப்பு ருசிக்கு ஏற்ப. தயிர் 2 டேபிள் ஸ்பூன். லெமன் ஜூஸ் 2 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் கலக்கிற மாதிரி நீங்கள் கலந்துருங்க. இப்போது கலந்த மட்டனை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வைங்க. இப்போது 2 மணி நேரம் ஆகிடுச்சு, வாங்க எடுத்து பார்க்கலாம். மட்டன் மசாலாவில் நல்லா சேர்ந்துருச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போது பேனை இல்லைன்னா தவாவை அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போடுங்க. வெண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஊற வச்ச மட்டனை எடுத்து அதில் போடுங்க. எல்லா மட்டனையும் தவாவில் போட்டுட்டு அது மேலே இன்னொரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போடுங்க. மட்டன் ரொம்ப தீஞ்சு போடாமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி திருப்பி விடுங்க. இப்போது அது மேலே நல்லா ஒரு மூடியை போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வைங்க. இப்போது 20 நிமிஷம் ஆகிடுச்சு. எல்லா மட்டனையும் தனியாக ஒரு பிளேட்டில். இப்போது எடுத்து வச்ச மட்டன்லாம் கொஞ்சம் ஆறி இருக்கும். உங்கள்கிட்ட கிரில் இருந்தால் கிரில்லில் சொருகுங்க. அப்படி இல்லைன்னா இதுமாரி ஒரு நீட்டாக கம்பியில் எடுத்து இந்த எல்லா மட்டனையும் ஒன்று ஒன்றா குத்திட்டு கேஸ் ஸ்டவ்வில் இப்படி காட்டுங்க. சாஃப்டாக இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் தடவுங்க. இப்போது உங்களுடைய மட்டன் கிரில் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இப்போது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மட்டன் எப்படி நல்லா வெந்துருச்சுன்ட்டு. இப்போது உங்கள் மட்டன் கிரில் ரெடி. ஆயில் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.